வணக்கம். சற்றுமுன் ஒரு செய்தி ஒண்ணு பார்த்தேன். பிரபல ரவுடி வர்ச்சியூர் செல்வத்தை சுட்டு பிடிக்க உத்தரவு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்ன, அவர் இப்ப எதுவுமே தப்பு தண்டா எதுவுமே பண்றது இல்ல, ரவுடிசம் எதுவுமே பண்றது இல்ல, வர்ச்சியூர் செல்வம் அவர்களை எதுக்கு சுட்டு பிடிக்க உத்தரவுன்னு சொல்லி காவல்துறையில அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு எனக்கு ஒரே ஷாக்கு. உடனே நான் அவருக்கு போன் பண்ணி கேட்டேன், என்னன்னா இந்த மாதிரி உங்களை சுட்டு பிடிக்க உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு, என்னென்ன ஆச்சு அப்படின்னா. அப்போ அவர் சொன்னாரு, இல்ல குல் சுரேஷ், அது ஏதோ ஒரு தவறான நியூஸ். அது நான் அந்த மாதிரிலாம் எதுக்கு தான் இப்ப போறது இல்லையா, உனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு ரொம்ப மனசுக்கே ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே அவங்களுடைய சொந்தக்காரங்களாம், அவர் அண்ணன் தம்பி அவங்க பசங்க எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நியூஸ் பாத்தீங்களா, என்ன இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு, எங்க அப்பா தான் இந்த மாதிரி பண்றது இல்லையே, எங்க மாமா தான் இப்ப அந்த மாதிரிலாம் பண்றது இல்லையே, அவர் திரும்பி வாழ்ந்துட்டு இருக்காரு, என்னன்னா இந்த மாதிரி எங்க குடும்பத்தையே சுத்தி சுத்தி இந்த மாதிரி எதனா ஒரு ஃபேக் நியூஸ் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப, ஏன்னா அந்த வரிச்சியூர் செல்வம் அவர்கள் என் மீது ரொம்ப அலாதி பிரியம் கொண்டவர். அது நீங்க பல வீடியோ போட்டோஸ்ல எல்லாம் கூட பார்த்திருப்பீங்க. நான் மதுரைக்கு போனாக்க அவரோட வீட்டுலதான் நான் தங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு கட்டளை இடுவாரு. நான் கொடுக்குற சாப்பாடு தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு கட்டளை இடுவாரு. அது மட்டும் இல்ல, இப்போ சமீப காலமாக அவர் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் செய்த என்னென்ன நன்மைகள் செய்துட்டு இருந்தாரோ அதுக்கு ஈக்குவலாக திரு வரிச்சியூர் செல்வம் அவர்கள் அதே மாதிரி பல உதவிகள் செய்துட்டு வராரு. டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் என்னென்ன உதவிகள் செய்துட்டு வந்தாரோ அதே மாதிரி நம்ம வரிச்சியூர் செல்வம் அவர்கள் மக்களுக்கு உதவிகள் செய்துட்டு வராங்க. கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா அவர்கள் எப்படி மக்களுக்கு குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணுமோ அதே மாதிரி தன்னால் முடிந்த உதவியாக பல குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்திட்டு வராரு. அதே மாதிரி விஜயகாந்த் ஐயா அவர்கள் எப்படி தன்னை தேடி வரவங்க சாப்பிடாம போக கூடாது அப்படின்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி வரிச்சியூர் செல்வம் அவர்கள் மக்களுக்கு பல உதவிகள் செய்து வராரு. அது மட்டும் இல்ல, பல குடும்பங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அவருடைய சொந்த செலவுலேயே திருமணம் செய்து வைக்கிறார் அப்படின்ற ஒரு செய்திலாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஒருவேளை நடிகராக இருந்தால், அரசியல்வாதியாக இருந்தால், நீங்க ஒரு கிளாஸ் மோர் கொடுத்தா, இல்ல வேற எதுனா ஒரு ஒரு மாஸ்கோ ஏதோ ஒரு நலத்திட்டங்கள் ஏதோ ஒன்று பண்ணாக்க உடனே போட்டோவோ வீடியோவோ எடுத்து அதை பப்ளிசிட் பண்ணுவாங்க. ஆனா வரிச்சியூர் செல்வம் அவர்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியலங்க. அவர் ஒரு அப்பாவியா இருக்காரு. நானே அதான் நினைக்கிறது, இந்த ஆள்லாம் எப்படிப்பா கொலை எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு எனக்கே தெரியல. ஏன்னா அவர் இந்த ரஜினி சார் ஒரு பாட்டுல சொல்லுவார்ல, மீச வச்ச குழந்தையப்பா அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு குழந்தை உள்ளமா இருக்கிறாரு. அவரா தப்பு தண்டாலாம் செஞ்சிருப்பாரா, இல்ல வேற யாருன்னா செஞ்சு இவர் மேல பழிய போட்டாங்களா தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ஒரு பால் குணம் உள்ள அந்த ஒரு மனிதனை இப்ப இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு ஃபேக் நியூஸ் எல்லாம் போட்டு அவரோட குடும்பத்தையும் சரி, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவர் சில நிகழ்ச்சிகள், கல்யாணத்துக்கு எல்லாம் போக வேண்டிய நிகழ்ச்சிகள்லாம் கூட இருந்துச்சு. என்கிட்ட போன்ல சொன்னாரு, இல்ல குல் சுரேஷே, நான் ஒரு கல்யாணத்துக்குலாம் வேற போனோம், இந்த மாதிரி நியூஸ் போட்டவனா எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு, அந்த திருமணத்தை நான் தான் நடத்தி வைக்கிறேன், ஆனா இந்த மாதிரி நியூஸ் போட்டதுக்கு அப்புறம் நானே எப்படி போய் தாலி எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி, இது எனக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நான் அவர் கூட பயணித்துட்டு இருக்கிறாரு. இந்த நியூஸ் கேட்டோம்னா எனக்கே ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, அவரு வெளியில போனால், மதுரையை விட்டு வெளியில போனால், அதாவது ஓப்பனா சொல்லணும்னாக்க, அவர் பாத்ரூம் போனாலும் சரி, இல்ல டாய்லெட்டுக்கு போனாலும் சரி, அந்த ரெண்டு விஷயத்தை தவிர மதுரையை விட்டு அவர் வெளியில எங்க போனாலும் உடனே காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர் செய்தி அனுப்பிட்டு தான் போறாரு. சார், நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்காக அங்க போறேன், ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக அங்க போறேன், ஒரு நலத்திட்டங்களுக்காக அங்க போறேன் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை தான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. அது உங்களுக்கு தெரியுங்களா? நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அவரோட போன்லாம் கூட வாங்கி பாருங்க, தெரியும். அவரு காவல்துறை அதிகாரிகளுக்கு தான், அதாவது வரிச்சியூர் செல்வம் நான் எந்தெந்த இடத்துக்கு போறேனோ உடனே இந்த லொகேஷனுக்கு நான் போறேன், இந்த விசேஷத்துக்காக போறேன், ஏனால் இனிமேலும் தான் எந்த தவறும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு வரிச்சியூர் செல்வம் அவர்கள் செய்துட்டு வராரு. சோ அப்படி இருக்கிறப்போ அவரை பற்றி ஒரு அவதூறான செய்தி அப்படின்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு நியூஸா தான் இருக்கு. அதனால தயவு செய்து இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வெளியில வந்துச்சாங்க, அது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. அப்படி இல்லையா அவருக்கே கூட போன் பண்ணி கேட்கலாம், இது உண்மையா அப்படின்னு. ஏன்னா அவர் ஓடி ஒளிதானே இல்லை, அவர் முன்னாடி எப்படி இருப்பாரோ அது தெரியல. ஆனால் இப்ப கடந்த சில 4-5 வருடங்களாக அவரு சினிமா பாணியில சொல்லணும்னாக்க இன்னைக்கு திருந்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். சரிங்களா? அவருக்கே போன் பண்ணி இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க அவரே உண்மையா சொல்லிடுவாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனுஷன், அந்த ஒரு வரிச்சியூர் செல்வம் அவர்களை இந்த மாதிரி தவறான ஒரு ஒரு நியூஸ் எல்லாம் போட்டு இது பண்ணப்போ எனக்கே மனசுக்கு ரொம்ப ஒரு ஒரு நெருடலாவே இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் மேல ஒரு ஒரு 7-8 கேஸ் வேற இப்ப நடந்துட்டு இருக்கு. அப்படி இருந்தும்
அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி சுட்டு பிடிக்க சொல்றாங்களே, என்கவுண்டர் பண்ண சொல்றாங்களே, அது சரியா அப்படின்னு கேட்டா கூட அவர் என்ன தெரியுங்களா சொல்றாரு? திடீர்னு உங்க பேர்ல கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அது என்ன காரணம் நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி அதிர்ச்சி, அதோட எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஏதாவது ஒரு லீடு இருக்கணும். எதனால ஒண்ணு வரணும்ல, ஒரு ஒரு எதனால இது பண்ணிருக்கணும். எதுவுமே இல்லாம சொல்ற எனக்கு அதுதான் ஒண்ணும் புரியல. எனக்கு ஐடியாவே இல்லை. நீங்க இங்க ஃபாலோ பண்ற காவல்துறையிட்ட பேசுனீங்களா? ஆமா, இப்ப நீங்க வந்தோடனே நான் வீடியோ அனுப்பிவிட்டேன் அவங்களுக்கு. அவங்க நேரம் கமிஷனர்கிட்ட எஸ்பி எல்லாம் பேசி போகணும், அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நானும் இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்புறம் நீங்க எல்லாம் வர்றதாக சொன்னேன் போலீஸ்ல, இந்த மாதிரி வர்றாங்க எல்லாம். மோஸ்ட்லி என்ன சொல்றாங்கன்னா, இந்த என்கவுண்டர் பண்றது காவலர் சொல்றதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் வந்து பேர் வாங்குறதுக்காக இப்படி ஒரு முக்கியமான ஆட்களை சொல்றாங்க வைக்கிறாங்க சொல்றாங்க. அந்த ரீதியில எதுவும் இந்த மாதிரி எப்படி என்னோட கேள்விக்கு என்னன்னா, ஒரு ஆள் இருக்கும்போது ஒரு பேருக்காண்டி போலீஸ் சொல்லணும் தேவை என்னங்க இருக்கு? போலீஸ் வந்து இப்ப இருக்கிற டிஜிபியா ஏடிஜிபியா எல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டா தப்பு பண்ணா சொல்றான்னு சொல்லுவாங்க. யாரையும் போய் பிடிச்சிட்டு போய் இதுவரையும் போய்கிட்டு கண்ணை கட்டி அந்த இதெல்லாம் கிடையாது. நிறைய வெரைட்டி தானே சொல்றாங்க. தப்பு பண்ணா வெரைட்டி தான் போய் எல்லாத்தையும் சொல்றாங்க. யாரு அதெல்லாம் இப்ப போலீஸ் எல்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்ப போலீஸ் எல்லாம் வந்து தப்பு பண்ணா விடுறது கிடையாது. ஒண்ணு காலை உடைப்பாங்க, இல்ல காலில் சொல்லுவாங்க, இல்லைன்னா சுட்டு கொண்டுருவாங்க. அவ்வளவுதான். ஒண்ணுக்கு ரெண்டு ஆட சொல்லுவாங்க, இல்லைன்னா அதான் வேலை. மனித உரிமை கழகத்துல இருக்கிறீங்க, இருக்கிறப்ப அந்த என்கவுண்டருக்கு ஆதரவா நான் உங்களுக்கு சொல்ல, மனிதர்களா இருந்தா ரைட்டு, மிருகம் ஆயிட்டா இல்ல. உங்க மேல 7 கேஸ் இருந்தும் நீங்க போலீஸ்க்கு சப்போர்ட்டா தானே இப்ப பேசுறீங்க. இல்லங்க, நாம செஞ்ச தப்பு தானே. அவங்களும் பொய்யா நம்மள ஒன்னும் வந்து திணிக்கல எந்த கேஸையும். நம்ம செஞ்ச தப்புகளுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. கோர்ட்ல வந்து அது தப்பா இல்லையான்றது கோர்ட்டு நிரூபிக்கும். அவ்வளவுதான், அதான் முடியும். போலீஸ் சப்போர்ட்னா, போலீஸ் சப்போர்ட் எப்படின்னா சாமி, இப்ப நீங்க போறீங்க, இப்ப கேமரா வச்சுட்டு போறீங்க, உங்க கேமரா ஒருத்தன் பிடிங்கிறான், உங்க மனநிலை யோசிங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சார் கேமரா பிடிக்கிட்டு போயிட்டா சுடாம விட்டுக்கிறீங்கன்னு வார்த்தை வருமா வராங்க? அது மாதிரி பாவம் ஏதோ ஒரு போய் 2 செயின் போட்டு போய் அத்துட்டு போய் அதை பண்ணி இதை பண்ணி தேவையில்லாத கொலையை பண்ணிட்டு பேசி முடிச்சுக்கணும் எதா இருந்தாலும். மதுரை வந்து மீனாட்சி பட்டணம், இங்க வந்து மீனாட்சியை விட பெரிய ஆள் யாரு சொல்லி இங்க யாருமே முன்னேறதே கிடையாது. அதுதான் மதுரையோட இது. என்னைக்கு அடங்கி போறோமா அன்னைக்கு ஜெயிக்கப்படுவோம் நம்ம.